ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ப்ரீ கேப் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு டிஎம்மில் கேட்டது என்னென்னா, அக்கா இது கனவாக இருக்குமா, காவேரி எமோஷ்னலாக சொல்கிற மாதிரி வந்த சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கனவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு உடனே எனக்கு யாரோ சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க. இது இங்கே வந்து நாலா பக்கமும் காவேரிக்கு வந்து கார்னர் நடந்திருக்கு. அதாவது இங்கே பாட்டி வந்து ஒரு ப்ரெஷர் வந்து போட்டுட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் அம்மா ஒரு ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. விஜய் கால் எடுக்க மாட்டேங்கிறாரு. விஜய்கிட்ட சொல்லியாவது இந்த விவாகரத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க, சைன் பண்ணுறதை நிறுத்தணுன்ட்டு. அம்மா வந்து கண்டினியூஸாக நீ சைன் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்கவும், அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உண்மையை சொன்னாலாச்சும் அம்மா வந்து சைன் பண்ணு அப்படின்னு சொல்லாமல் விடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக 100% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்றது தான். அவங்க ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்க. அவங்க ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா அம்மாவோட மூவ் எப்படி இருக்க போகுது, பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக அவங்க ப்ரெக்னென்ட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பாட்டியே டோட்டலாக மாறிடுவாங்க. ஆனால் அந்த விஷயம் வந்து பாட்டிக்கு தெரிய வரணும் இல்லையா, அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் எப்படி சைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கலாம். ஆனால் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாரதா வந்து பாசிட்டிவாக மாறிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருக்கும் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க வாழவே ஆரம்பிக்கலன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க காவேரி. அப்படி இருக்கும்போது இப்போ ப்ரெக்னென்ட் அப்படின்னும் போது என்கிட்ட அப்போ போய் சொன்னியா அப்படின்ற மாதிரி எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து மனசு மாறிடுவாங்க. விஜயோட போய் சேர்ந்து வாழு, நீ என்ன பேசுவியோ நான் உனக்கு டைம் தரேன், நீ பேசி நீ சமாதானம் ஆயிட்டு நீ சேர்ந்து வாழு அப்படிங்கிற மாதிரி அம்மாவோட மூவ் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி, அம்மா பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற போகிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.